கர்த்தருடையவராக இன்றைய வசனம் சங்கீதம் 133 1-2-3. இதோ சகோதரர் ஒருமித்து வாசமானது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊட்டப்பட்டு அவனுடைய தாடியில் வடிகிறதும் அவனுடைய அங்கிகள் மேல் இறங்குமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதம் மேலும் இறங்கும் பணிக்கும் இருக்கிறது. அங்கே கர்த்தர் என்னென்னைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனும் கட்டளையிடுறார். கதிரமையோட தோசை பார்க்கும்போது சகோதரர் ஒருமித்து வாசமானது அது நம்ம உண்மையான உறவின்மை சகோதரர் இருக்கலாம், இல்லை நம்ம சபைகளில் சகோதரர் இருக்கலாம். ஒருமித்து ஒரு மனதோடு நம்ம கேட்போமானால் கண்டிப்பாக தேவன் ஆஸ்வதிப்பார். அது அங்கே ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். இது ரெண்டுமே வரும். இந்த வேளையில் நம்ம சகோதரர் கூடிய சகோதரர்களோ இல்லை சபையில் சகோதரர்களோ ஒரு முறை இல்லாமல் இருக்குமானால் இது ஒரு மணி நாளை கற்று கேட்போம். நம்ம எல்லாருடைய பாவங்களும் மன்னிப்பாராக. ஒரு புதிய சாட்சி உள்ள வாழ்க்கை தரும்போது ஒரு ஐக்கியமாக இருக்கும்போது கண்டிப்பாக உங்களை ஆஸ்வதிப்பார். இந்த பூமியில் ஆசை பலவன் இது கொடுத்தார். நம்ம அர்ப்பணிப்போம், ஒருமித்து வாழ அர்ப்பணிப்போம். எனக்கு விஷயம் அமையும்.